இந்த பாட்டில் குளிர்பானங்கள் ஏன் கூடாது? மைதா மாவுல என்ன, மைதா மாவு பத்தி சொல்லிட்டேன். அதுல இருக்க அலாக்சான்ங்கிற பொருள் சர்க்கரை வியாதியை கொடுக்கக்கூடியது. பாட்டில்ல விக்கிற இந்த கொக்கோ கோலா, பெப்சி, இந்த மாதிரியான கோக், இதெல்லாம் கார்பனேட்டட் ட்ரிங்க். அது மிக மிக ஆபத்தானது. எலும்புல இருக்க சுண்ணாம்பு தன்மையை குறைச்சிரும், மாரடைப்பை உண்டாக்கும், உடல் எடையை கூட்டும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பாலூட்டிய தாய்மார்கள், பாலூட்டிக்கிட்டு இருக்க தாய்மார்கள் குடிச்சாங்கன்னா அவர்களுடைய தாய்ப்பால் சுரப்பே குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் பாட்டில் பானங்கள். குழந்தைகளுக்கு பசி எடுக்காது. நீங்க கார்பனை உள்ள அனுப்புனீங்கன்னா உடம்பு வேகமா ஏதோ விஷம் வந்துட்டு வெளியே அனுப்புறதுதான் ஏப்பம். நல்ல ஏப்பம் வருது, இதை குடிச்சா ஏப்பம் வருது நினைச்சா முட்டாத்தனமா நம்ம முடிவு எடுக்கிறோம். வயிறு வேண்டான்னு வெளியே அனுப்புது, ஆனா அது நம்ம வேணும்னு நம்ம அடுத்து வாங்கி குடிக்கிறோம். எவ்வளவு தப்பான புரிதல்னு பாருங்க. கண்டிப்பா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கூடாது. அடிக்கடி காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கணும். ஏன்னா அந்த காஃபி டீ ரெண்டுலேயுமே கேஃபின் இருக்கு. இந்த கேஃபின்கிற சத்து வாஸ்குலாரை ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடித்தோடனே நமக்கு ஏன் உற்சாகமாக இருக்குது, நல்லா வாசோடைலேட் பண்ணி அந்த இரத்த நாளங்களை முறுக்கேற்றக்கூடிய தன்மை இந்த கேஃபின் சத்துக்கு உண்டு. அது காஃபியில் நிறைய இருக்குது, டீலையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் அடிக்கடி காஃபி டீ குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 6 காஃபி இல்லை 7 டீ, எங்கே போய் பேச போனாலும் ஒரு தேநீர் குடிச்சிட்டே பேசுகிறது, இந்த மாதிரி பழக்கம் நம்ம ஊர் மாதிரி கண்ட்ரிக்கு நல்லதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாடுகள்லாம் அலுவலகத்தில் எந்த நேரமும் காஃபி குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் ஒன்றும் செய்யாதான்னு. அவர்கள் நாடு வேறு, அவங்களுடைய ஜியாகிரபி கிளைமேட் வேறு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவர்களுக்கு அது ஒத்துக்கொள்ளலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக காஃபி தேநீர் குடிக்கிறது இரத்த கொதிப்பை அதிகமாக்கிட்டே போயிடும். ஒரு நாளைக்கு 2 கப்போ 3 கப்போ எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா சாப்பிடக்கூடாத பழம் மாம்பழம். இன்னும் 2 மாசத்துல வந்துடும். சுகர் பேஷண்ட் எல்லாம் சர்க்கரையை கூட்டிட்டு எக்கச்சக்கமா சுகரோட ஆஸ்பத்திரியா அலையிற நிகழ்ச்சி ஜூலை ஆகஸ்ட்ல நிறைய நடக்கும். ஒரே ஒரு துண்டு தான் சார். அவங்க எல்லாம் சாப்பிடும் போது நான் மட்டும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி 2-3 துண்டுன்னு சொல்லி தினம் 2-3 துண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பாதி மாம்பழங்கிறது ஒரு 2 மைசூர்பா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 2 மைசூர்பா அப்படியே நல்லா ஃபுல்லா சாப்பிட்டா என்ன நடக்குமோ அதுதான். அதாவது ஒரு நாள் முழுக்க கட்டுப்பாடு, ஒரு வாரம் முழுக்க கட்டுப்பாடு இருந்து ஒரே ஒரு வேளை நான் எடுக்கிறேனேங்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு வேளையில சர்க்கரை 300 தொட்டு கீழே இறங்கும். அந்த 300 தொடும்போது பையன் ஒரு வாரமா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானேன்னு உடம்பு சும்மா இருக்காது. அந்த ஒரு வேளை ஏறினதனுடைய விளைவை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அதனால மாம்பழம் வேண்டாம். காதில் இருந்து சில பேருக்கு சீழ் வர்ற தன்மையை பார்த்துருக்கலாம். அவர்களுக்கு இந்த நடுக்காதில் உள்காதில் தொற்று கிருமிகள் உள்ளே இருந்து அதன் மூலமாக காதில் சீழ் கோர்த்து வர்ற ஒரு நோய். அது செவிச்சீழ் நோய்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அக்யூட் சப்புரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவாங்க. இதற்கும் இஞ்சி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சீழ் கோர்க்க கூடிய தன்மை, அதாவது அந்த நுண்ணுயிருக்கு எதிரான உடல் நோய் எதிர்ப்பாற்றலை அந்த இஞ்சி தொடர்ச்சியாக கொடுக்கும். முகத்துல அதிகமா முடி இருக்கு, அதை என்ன மாதிரி மருந்து வச்சு போக்கலாம், லேசர் வச்சு எடுக்கலாமா எல்லாம் கேட்டிருக்காங்க. முகத்துல மீசை பகுதியில முடி வருது அப்படின்னா அந்த ஆண் ஹார்மோன் சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அளவு துளி கூடுதலாக இருக்கலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 ஹார்மோன்களும் இருக்கும். பெண்ணுக்கு ஆண் ஹார்மோன் குறைவா இருக்கும், ஆணுக்கு பெண் ஹார்மோன் குறைவா இருக்கும். இதுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாறுதல் தான் அந்த முடி வர்றது. பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள்ல நல்ல மாதவிடாய் சுழற்சி சரியா இருந்து ஒருவேளை திருமணம் குழந்தை பேர் எல்லாம் வரும்போது இயல்பாகவே மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அந்த பெண் ஹார்மோனை சீர்படுத்தக்கூடிய சோத்து கத்தாழையை எடுத்துக்கொள்ளணும். அந்த சோத்து கத்தாழையில செய்யற குமரி லேகியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கலாம். அசோக பட்டையில் செய்யக்கூடிய அசோக அரிஷ்டம், கருப்பு உளுந்து, சோயா, ரெண்டுமே பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற பெண்மை ஹார்மோனை அதிகரித்துக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டாலும் அந்த மீச வர்றது குறையும். கனிகள் சாப்பிட்றது அப்படின்னா இன்னைக்கு நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டெசர்ட் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். டெசர்ட் கிடையாது. கனிகள் அப்படின்னா அது முதல்ல தான் சாப்பிடணும். இலையில நம்ம சாப்பிட்றோம்னா முதல்ல பழங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் ஹோட்டலில் அந்த கலாச்சாரத்தை வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பழத்துண்டுகளை சாப்பிட்றாங்க. ஈவன் சில விசேஷங்களில் கூட, கல்யாணம் மாதிரி நிகழ்வுகளில் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பழத்துண்டுகளை கட் பண்ணி கொடுத்து அதை கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். கனிகளினுடைய பழங்களினுடைய முழுமையான பயனை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த பழத்துண்டுகளை முதல்ல எடுத்துக்கொள்ளணும், முதல் உணவாக எடுத்துக்கொள்ளணும்.
கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கனி ரகம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்ளலாம். என்றைக்காவது நம்ம ஒரு கூட்டாக வந்து ஒரு எல்லா பழங்களையும் சேர்த்த சாலட் சாப்பிட்றது என்றைக்காவது ஒரு நாள் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பழம். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாதவிடாய் சமயத்தில், மாதவிடாய்க்கு முன்னாடி இந்த மைக்ரேன் அட்டாக் வரும். சில பேருக்கு வந்து வெயிலில் வெளிச்சத்தில் போயிட்டு வந்த உடனே அன்றைக்கு அதிகமாக பித்த தலைவலி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அஜீரண உணவுகள், வெளி உணவுகள் சாப்பிட்டுட்டு வந்த உடனே பித்த தலைவலி வரும். இப்படி பல காரணங்கள்னால, மன அழுத்தம், டென்ஷன், இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. இதிலெல்லாம் வரக்கூடிய அந்த பித்த தலைவலிக்கு இஞ்சி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. இந்த பித்த தலைவலி குறைவதற்கு, கட்டுப்படுவதற்கு, முழுமையாக நீங்குவதற்கு இஞ்சி பயனளிப்பதை வந்து பல அறிவியல் ஆய்வுகள் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நவீன அறிவியல் மருந்துகள் பல, அந்த வலி நீக்கக்கூடிய மருந்து, தலைவலிக்கான மருந்துகள் பயனளிப்பதை காட்டிலும் இந்த இஞ்சி வந்து பித்த தலைவலிக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா இஞ்சியை வந்து மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சிடணும். அதை வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி செய்து விடலாம். ஒரு ரொம்ப நாள் வச்சுருந்தா அது புளிச்சிரும், கெட்டு போயிடும். அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு 50 கிராம் இஞ்சியை மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு வச்சுக்கலாம். காலையில் எழுந்து பல் துலக்கின உடனே அந்த ஒரு அரை ஸ்பூன் தேனோட அந்த இஞ்சியை தினசரி காலையில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து நல்ல அந்த தலைவலி வர்ற தன்மையை குறைச்சிடும். வந்து உணவில் ரொம்ப சிறப்பாக உள்ளது கம்பு. கம்பு தானியம் வந்து கம்பஞ்சோறு, கம்பங்கூழ், கம்பு தோசை, இந்த கம்பில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் ஏதாவது ஒரு வகையில் கம்பு சேர்த்து கொண்டே வரணும். இன்னொன்று எள்ளில் வந்து இரும்பு சத்து நிறையா. எள்ளு உருண்டை, எள்ளு மிட்டாய், எள்ளு பொடி அதை எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை, அதில் இரும்பு சத்து இருக்குது. அத்திப்பழம், அதுலேயும் இரும்பு சத்து இருக்குது. இதெல்லாம் வந்து உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளணும். பழங்களில் மாதுளை பழம், அதுவும் வந்து இரும்பு சத்து நிறையா உள்ளது. இன்னொரு விஷயம், இரும்பு சத்து உடம்புக்கு உள்ள நல்லா உட்கிரகிக்கணும்னா ஃபோலிக் அமிலமும் விட்டமின் சியும் நல்லா இருக்கணும். அப்போ விட்டமின் சி நிறையா உள்ளது வந்து பெரிய நெல்லிக்காய். ஸோ அப்போ நம்ம மாதுளம்பழ சாறு எடுக்கும்போது கூட ஒரு அரை நெல்லிக்காவை போட்டு அடித்து சேர்த்து சாப்பிடலாம், இல்லை வெறும் நெல்லிக்காவை சாப்பிடலாம். அப்போ அதனுடைய விட்டமின் சியும் இதனுடைய இரும்பும் சேர்ந்து வேகமாக அப்சார்ப் ஆகும். நெல்லிக்காய் துவையில் அரைச்சி சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாறு எடுத்து குடிக்கலாம். நெல்லிக்காயை தயவுசெய்து ஊறுகாய் போட்டுறாதீங்க, அது நெல்லிக்காயோட குணத்தை கெடுத்துரும். எது சாப்பிட்டாலும் குமட்டல் இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. எடை அவங்களுக்கும் குறைவாக இருக்குன்ட்டு. அது ஒரு வகையான கேஸ்ட்ரைட்டிஸ். வயிறுல இருக்கக்கூடிய செமிக்கக்கூடிய நொதிகள் குறைவு இருக்கலாம், அமிலத்தன்மை குறைவா இருக்கலாம், பித்தம் அதிகமா இருக்கலாம். ஏன்னா மெலிந்து இருக்கிறாங்க, குமட்டல் இருக்கு அப்படின்னாலே பித்த உடம்பா தான் இருக்கும். அப்ப பித்தத்தை குறைப்பதற்கு நல்ல ஜீரக தண்ணி குடிங்க. அப்புறம் வந்து எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துருங்க. புலால்ல வந்து சிக்கன் வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா குறைக்க முடியும்.